நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க. எவ்வளவு படிச்சாலும் எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தாதீங்க. செப்பல் get out. I say you get out. வாடாப்பா, பரீட்சையில நல்லா எழுதிருக்கியா? ஆமா, பெரிய பரீட்சை. படிக்காத கேட்டு பசங்களை ஃபெயில் ஆக்குறதா இந்த வாஜாளுக்கு வேலை. அம்மா, நேக்கு பரீட்சை வைக்க இவளுக்கு என்ன யோகிதை இருக்கு? எனக்கு தெரியாத நான் யாருன்னு. ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? போமா, நேக்கு படிப்பு ஏறாது, நான் காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொன்னா நீ கேட்ட தானே? அப்படி எல்லாம் சொல்லாதடா. நீ நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போகணும். நீ கை நிறைய சம்பாதிக்கிறத நாங்க கண்குளிர பார்க்கணும். இதுதான்டா எங்க ஆசை. ஏண்டி பேராசைப்பட்டு இருக்க லட்சுமி? அதெல்லாம் புத்திசாலியே பிள்ளையா பெற்றவா பட வேண்டிய ஆசை. ஏன் இப்படி கரிச்சு கொட்டு? பாவம், பிள்ளை இப்பதான் பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கா. நல்லா எழுதாண்டி, நல்லா எழுதான். ஓடி போடி ஓடி பைத்தியக்காரி. இத்தனால ஊர்ல என்ன முரட்டு பையோட அப்பன், முட்டா பையோட அப்பன்னு சொல்லிட்டு இருந்தா, இன்னில இருந்து திருட்டு பையோட அப்பன்னு சொல்ல போறேன். அப்பா, நான் இருக்கிறது உங்களுக்கு ஒரே பிள்ளை. என்னைக்காவது என்கிட்ட அன்பா ஒரு வார்த்தை பேசிருக்கேன்? எப்படா பேசுறது, எப்படா பேசுறது? பரீட்சையில காப்பி அடிச்சிருக்க, பிரின்சிபால் கையும் களவா பிடிச்சு உன்னை வெளியே அனுப்பிச்சுட்ட. ஊரே சிரிக்கிறது. நக்கல நோக்க என்ன என்ன என்னடி இது அர்த்தராத்திரியில? எழுந்துருமோ? வெளில ஏதோ சத்தம் கேட்கறதுன்னா? தெருவுனா சத்தம் தான் கேட்கும். இது ஒன்னும் காலேஜ் இல்லடி நான் சைலன்ஸ் சொல்றதுக்கு. பேசாம படுத்து தூங்கும். உங்களை என்ன சொல்ல வந்தேனே? என்ன எழுந்துருங்கண்ணா, எழுந்துருங்க. என்னடி இது? காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது கலாட்டா பண்ணேடா? ஆத்துக்குள்ள யாரும் கல்ல விட்டு எறியறா. பாத்தீங்களா பாத்தீங்களா, கண்ணாடி எல்லாம் உடையுது. இப்படி உட்கார்ந்து இருந்தா எப்படி? வாங்க போய் பார்க்கலாம். ஆமா, யாராது? என்ன ஓடுற? என்ன திமிரா உனக்கு? உன காலையில டிஸ்மிஸ் பண்றேன் இல்லையா பாரு. என்ன திமிரா உனக்கு? என்ன அவர் அவமானப்படுத்துறதுக்காக நானும் அவர் அவமானப்படுத்திட்டேன். ரொம்ப யோக்கியமான காரியத்தை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? வெளியே போய் பாருங்க, அவர் விளக்கு கம்பத்துல படுற அவஸ்தைய. வெக்கத்தோடு வைக்க வெள்ள 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 பாத்துவாங்க. சுகர் ஒரு வயசு இருக்குல்ல, ஓடு சீக்கிரம். கட்டிக்கிறது நம்ம சாமராவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காபி கொண்டா. காபி வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். ராமநாதையர் எல்லாம் உங்க சிஷ்யம் கிருஷ்ணமூர்த்தி செஞ்ச வேலைதான். பரிஜால காப்பி அடிச்சான், கண்டிச்சு வெளியே அனுப்பிச்சேன். ஐ ஒன்லி இட் பை டியூட்டி. அதுக்காக என் வீட்டு ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைச்சு என்ன லேம்ப் போஸ்ட்ல கட்டி போட்டு அவமானப்படுத்திட்டான். ராமராமா அவரா சார் செத்து உட்கார்ந்து சொல்றேன். அவனை தண்டிக்காத வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதி இருக்காது. அவனை டீபார் பண்ணி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். சாந்தி சாமராவ் காரு, சாந்தி.
அவன் சின்ன பையன், ஏதோ ஆத்திரத்துல அறியாம தப்பு பண்ணிட்டான். உங்க ஸ்டூடெண்ட் தானே, உங்களை மாதிரி பெரியவா தான் அவங்கிட்ட அன்பு காட்டி ஆதரவா இருந்து அவனை திருத்தணும். ஓஹோ, நான் ஒரு காலேஜ் பிரின்சிபல். ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லி தரேன். ஐயோ, அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. இன்னைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் பொறுத்துங்க. அந்த கிருஷ்ணமூர்த்தி எங்க இருந்தாலும் அவனை அழைச்சு வந்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். என்னது வந்து மன்னிப்பு கேட்கறதா? அது மட்டும் முடியவே முடியாது சார். அது முடியலன்னா உன்னை காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விடுவார். அவ்வளவுதானே? நான் காலேஜுக்கு போறது ஒண்ணுதான், ஜெயிலுக்கு போறது ஒண்ணுதான். அப்படி சொல்லாத. இத பாரு, நீ கஷ்டப்படுறதை என்னால தாங்கிக்க முடியாத கிருஷ்ணமூர்த்தி. சின்ன வயசுல இருந்தே பிடிவாதம், கோபம், ஆத்திரம், பழிவாங்குற எண்ணம், இப்படி கெட்ட குணங்களை வளர்த்து விட்டேன். இளமையில இதெல்லாம் இனிமையா தான் இருக்கும். போக போக கசப்பா தாண்டா முடியும். உன் வாத்தியார் நான் சொல்றத கேளு. நான் ஸ்கூல்ல படிக்கும் போதுதான் நீங்க எனக்கு வாத்தியார். இப்ப இல்ல சார். ஒரு எழுத்து கத்து கொடுத்திருந்தாலும் அவன் குருதாண்டா. எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் நீ படிச்சதை மறந்துட்டியா? சரிடா, நீ என்ன குருவா நினைக்க வேண்டாம். ஆனா நான் உன்ன மாணவனா நினைக்கலாம் இல்லையோ? இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தாண்டா நினைச்சுட்டு இருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி, எந்த ஜென்மத்து பந்தமோ தெரியல, உன் பேர்ல எங்களுக்கு இப்படி ஒரு பாசம் ஏற்பட்டு போச்சுடா. பிள்ளை பாக்கியம் இல்லாத நானும் ஆத்துக்காரியும் உன்னை தாண்டா நாங்க பெறாத பிள்ளையா நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி ஒரு அன்பும் பாசமும் இதயத்துல இல்லவே இல்லையா? இல்லன்னு எவன் சொன்னான்? நிறைய இருக்கு சார். உங்களுக்கு எதிராக என் விரல் கூட அசையாது சார். சத்தியமா சொல்றேன், உங்களுக்காக நான் என் உயிரையும் கொடுக்க தயார். ரொம்ப சந்தோஷம். உயிர் இப்ப எனக்கு தேவையில்லை, தேவைப்படும் போது கேட்டு வாங்கிக்கிறேன். இப்ப பேசாம வந்து பிரின்சிபால் சார்ட்ட மன்னிப்பு கேட்டு. நீங்க என்ன தலைகுனிய வைக்கிறீங்க. தவற ஒத்துக்கிறதுல தன்மானம் ஒண்ணு குறைஞ்சு விடாத. நான் சொல்றது கேளு. சரி சார், அப்படியே செய்யறேன். இந்த கொடியை ஏத்துறது இதுதானடா? ஆமா ஆமா. அதனால இந்த கொடியில நாகம். சார், இது சாதாரண நாகம் இல்ல சார், ராஜ நாகம். கொடியில மட்டும் இல்ல, எங்கிட்ட எப்பவுமே இருக்கும். ஆமா, இதுக்கு என்னடா அர்த்தம்? நானா யாரையும் தீண்ட மாட்டேன். யாராவது என்ன தீண்டி விட்டா அவளை தீண்டாம விட மாட்டேன். அது சரி. பாம்பு கொடி துரியோதனனுடைய கொடிடா. இத பார், நீ துரியோதனா இருக்கப்படாது, தர்மராஜனா இருக்கணும். தெரியுறதா? ஸ்ரீ ராமபிரான் மாதிரி லட்சிய புருஷனா இருக்கணுமே தவிர ராவணனா இருக்கப்படாது. இந்த பழி வாங்குற எண்ணத்தை இன்னையோட உன் மனசுல இருந்து பறக்க விட்டுடும்.